பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 34வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நியாயாதிபதி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். கிதியோனின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினவனால் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிதியோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் கிதியோனின் மீது இறங்கினார். அவன் இறங்கினபடியினால், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கினபடியினால் அவன் செய்த காரியங்கள் என்னென்ன? மன்னிக்கணும், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். மன்னிக்கணும், அதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வல்லமைகளை குறித்து நாம் தொடர்ந்து தொடர் செய்தியாய் நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இடைப்பட்ட நாட்கள்ல ஒத்தினியலின் அபிஷேகம் எப்படிப்பட்டது, சம்கார் என்கிற மனிதனுடைய அபிஷேகம் என்பதை நாம் கேட்டறிந்தோம். இந்த நாளிலேயும் கிதியோனின் அபிஷேகம் எப்படிப்பட்டது? நியாயாதிபதிகள் 6:34 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனின் மேல் இறங்கினார், அவன் எக்காலம் மூதினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கிதியோனின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவதற்கு முன்பதாக கிதியோனின் சம்பவங்கள் வேறு. கிதியோனின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின பின்பு அவன் செய்த செய்கைகள் வேறு. கிதியோனின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின பின்பு, கிதியோனுக்குள் தேவனுடைய அபிஷேகம் வந்த பின்பு அவன் செய்த காரியம் என்ன? உங்களுக்குள் எனக்குள் அபிஷேகம் இருக்குமானால் அவைகள் என்னெல்லாம் செய்யும்? இந்த லாஸ்ட் நாள்ல, கடைசி நாட்கள்ல, உலகத்தின் கடைசியில, கிருபையின் காலத்தின் கடைசியில வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நிறைவாய் தேவைப்படக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய அபிஷேகம். அபிஷேகம் இல்லைன்னா நம்ம இந்த பூமியில வாழலாம், ஆனால் சற்று கடினம். சற்று கடினம் என்பது சொல்லுவதை பார்க்கலாம். இந்த கடைசி நாட்கள்ல ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை தான் அபிஷேகம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கை. இதுல ரொம்ப பரிதபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, அபிஷேகம் இருக்கிறது ஆனால் என் வாழ்க்கையில கஷ்டமா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அபிஷேகத்தை சரியா பயன்படுத்தல. ஆவியானவர் கொடுத்த அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவரை சரியா நம்ம உபயோகப்படுத்தல. எனவேதான் இந்த அபிஷேகம் நம்ம சரியா உபயோகப்படுத்தாததுனால, அபிஷேகத்தை சரியா பயன்படுத்த நம்மளுடைய வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான தத்தளிப்புகள், விடாய்த்து போன அனுபவங்கள், என்ன செய்கிறதுனே தெரியாது இருக்கிற ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிதியோன் என்கிற மனிதன், அவனுடைய அந்த பெயரினுடைய அர்த்தம் என்ன? கிதியோன் என்றால் வெட்டுகிறவர் என்ற ஒரு அர்த்தம். சொல்லுகிறேன், கிதியோன் என்றால் வெட்டுகிறவர் என்ற அர்த்தம். கிதியோனுக்கு 3 பெயர் உண்டு. ஒரு மனிதனுக்கு 3 பெயர். அந்த மனிதன் கிதியோன். அது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எருபகால் என்கிற ஒரு பெயர் அவனுக்கு வைக்கப்படுகிறது. எருபகால் என்கிற ஒரு பெயர் அவனுக்கு சூட்டப்படுகிறது. 2 சாமுவேல் 11:21 வாசித்து பார்ப்பீர்களானால், 2 சாமுவேல் 11:21 வாசித்து பார்ப்பீர்களானால், எருபேஷேத் என்கிற ஒரு பெயரும் அவனுக்கு சூட்டப்படுகிறது. கிரியோன், எருபகால், எருபேஷேத் என்கிற 3 பெயர் உடையவன் தான் இந்த கிதியோன். இந்த கிதியோன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் என்றால், நியாயாதிபதிகள் 6:11 சொல்கிறது, அவன் மனாசை கோத்திரத்தை சேர்ந்தவன். இந்த கிதியோனுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய பெயரை நீங்க லிஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அது அவ்வளவு சீக்கிரத்தில் ஆகாது. காரணம் என்னவென்றால், கிதியோனுக்கு 70 பிள்ளைகள். வேதம் சொல்லுது அவனுக்கு அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுக்கு 70 பிள்ளைகள். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். நியாயாதிபதி 8:30. கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுடைய கற்ப பிறப்பான குமாரர் 70 பேர். ஆண் மக்கள் மட்டும், ஆம்பூர் பிள்ளை மட்டும் 70 பேர் என்ன செய்யறாங்க? கிதியோனுக்கு பிறந்தவர்கள். அதனாலதான் சொன்னேன், கிதியோனுடைய பிள்ளைகளுடைய பேரை அவ்வளவு சீக்கிரம் நம்ம லிஸ்ட் எடுக்க முடியாது. கிதியோனுடைய ஒரு சிறிய வரலாறு.
இந்த கிதியோன் என்னதான் செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா பாவத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் மீண்டும் மீண்டும் விழுந்த பொழுது இந்த கிதியோன் என்கிற மனிதன் என்ன செய்கிறான்? மீதியானவருடைய கரத்தில் இருந்து தன்னுடைய கோதுமை நிலத்தை, தானியத்தை பாதுகாப்பதற்காக அவன் போரடித்து கொண்டிருக்கிறான். அவன் போரடித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கிதியோன் ஆண்டவர் சந்திக்கிறார். இந்த கிதியோன் எத்தனாவது நியாயாதிபதினா? 5வது நியாயாதிபதி தான் இந்த கிதியோன். ஃபர்ஸ்ட் ஒத்னியேல், 2வது ஏகுத், 3வது சம்கார், 4வது தெபோரால், 5வது கிதியோன். இந்த 5வது நியாயாதிபதி தான் கிதியோன். இந்த கிதியோன் கர்த்தருடைய ஆவி இறங்குறதுக்கு முன்பதாக அவன் சாதாரண ஒரு மனிதனாய் இருந்தான். கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள் வந்த உடனே அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? ஃபர்ஸ்ட் அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம், 35வது வசனம். 34, 35 நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனின் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசிராவை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலேயும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிதியோனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது இந்த கிதியோன் சாதாரண ஒரு மனிதனாய் இருந்தான். கர்த்தருடைய ஆவி இறங்கினவுடன் அநேகரை வழி நடத்துகிறவனாய் மாற, எல்லாரையும் பின்பதாக வர சொல்லிட்டு இவன் முன்பதாக போகிறான். இதே கிதியோன் ஏற்றுக்கொண்டிருந்தான். 6:11 வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதனாய் போய் அந்த கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்பி வைப்பதற்காக ஆலை சமீபமாய் போய் போராடுகிறான். கோதுமையை காப்பாற்றுறதுக்கு ஒரு தனி மனிதனா போய் போராடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மீது வந்த உடனே அநேகரை வழி நடத்துகிறவனாய் மாறினான். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல நிறைவா வந்துடுச்சு, கர்த்தருடைய மேல நிறைவா வந்துடுச்சு அப்படின்னா நாம் அநேகரை வழி நடத்துகிறவர்களாய் மாறிவிடுவோம். அநேகருக்கு முன் செல்லுகிறவர்களாய் மாறுவோம். இந்த கிதியோன் உலகம் முழுவதுமே மீதியானவர்கள் ஆட்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. உலகம் முழுவதும், அந்த தேசம் முழுவதும், இஸ்ரவேல் தேசத்தை எல்லாரையும் காலி பண்றதுக்கு மீதியானவர்கள் வந்துட்டாங்க. ஆனால் அந்த கிதியோன் மாத்திரம் தனியா போய் அவன் போரடித்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மீது வந்த உடனே அந்த அபிஷேகம் என்ன பண்ணுது பாருங்க. அந்த ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் எல்லாரும் எழுப்புகிறார். இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய 2 பேர் யாருன்னா நப்தலி. நப்தலி என்கிற மனிதனை நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது நப்தலி என்கிற மனிதனை கொண்டு நியாயாதிபதிகள் 5:18 செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்தின் முனையில நின்றார்கள். செபுலோனையும் நப்தலியும் போர்க்களத்தின் முனையில நின்றவங்க ஏற்கனவே யுத்தத்துல நின்று ஜெயம் பெற்றவர்களை இவங்க பின்னாடி கொண்டு வந்துட்டான். அபிஷேகம் நம்மளை முன்னணிமையிலே வைக்கக்கூடியது. அபிஷேகம் நம்மளை முன்னேறி செல்லக்கூடியது. அபிஷேகம் உங்களை வழி நடத்தும். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்கள் குடும்பத்தை வழி நடத்தும். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்கள் பிள்ளைகளை வழி நடத்தும். எல்லாரையும் வர சொல்லி அவர்களை பின்பதாக நிறுத்தினான். அவர்களை பின் செல்லும்படி அனுப்பினான். அவர்களை பின் செல்லும்படி அனுப்பினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கிதியோன் முன்னாடி போறார். இந்த கிதியோன் முன்னாடி போறாரு. இவருக்கு ஏதாவது பயம் இருக்குதா ஏதாவதுன்னு கேட்டா அவனுக்கு பயமே இருந்தாலும் இந்த அபிஷேகத்துல அவனுக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் மேல என் மேல கர்த்தருடைய அபிஷேகம் நிறைவா இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்தை நீங்க ஈஸியா நடத்திட்டு போய்கிட்டே இருப்பீங்க. உங்க ஊழியத்தை நீங்க ஈஸியா நடத்திடுவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை ஈஸியா நடத்திடுவீங்க. உங்களை நம்பி வந்தவங்க உங்க பின்னாடி பேசாம வந்துகிட்டே இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களால முடியாது. காரணம், உங்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். என் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அபிஷேகம் என்பது வழி நடத்தக்கூடியது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் நம்மளால நம்ம குடும்பத்தை வழி நடத்த முடியல? நம்ம பிள்ளைகளை சரியான பாதையில கொண்டு போக முடியல? கொஞ்ச நாள் நல்லா இருக்குது, அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஏன் நம்ம தடுமாறிடுறோம், ஏன் நம்ம விழுந்து போய் விடுகிறோம் கேட்டா அபிஷேகத்தை நம்ம இங்கேயே தொலைச்சிட்டோம். அபிஷேகத்தை சரியா பயன்படுத்தல.
இந்த கிதியோன் ஒரு மனுஷனாதான் ஆலைக்கு பக்கத்துல போய் நின்று போர் அடிச்சுட்டு இருந்தான். அபிஷேகம் வந்த உடனே நப்தலியை கூப்பிடுறான், ஆசேரை கூப்பிடுகிறான், செபுலோனை கூப்பிட்டு அந்த மனிதர்களை கூப்பிடுறான். இன்னும் அவனுக்கு தெரிந்த எல்லாரும் என்ன செய்கிறான், அவன் கூப்பிட்டு அவர்களுக்கு பின்பதாக நிப்பாட்டி இவர் முதல் ஆளா நின்று இஸ்ரவேலை ரட்சிக்க கிளம்பிட்டார். உங்க மேல என் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் முதலாவது வழி நடத்துகிறவர்களாய் மாறிவிடுவோம். வழி நடத்தணும். இன்னைக்கு குடும்பத்தை வழி நடத்தணும்னா கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து காலையிலே ஒரு அபிஷேகத்தை கேளுங்க. ஊழியத்துல இருக்கிறவங்க, ஆண்டவரே இந்த ஊழியம் என்னுடைய ஊழியம் நம்ம மார்த்தட்டுறதுல பெருசு கிடையாது, நம்ம பெருமை பாராட்டுறது பெருசு கிடையாது. இது என்னுடைய ஊழியமே இல்ல, இது உங்களுடைய ஊழியம், இது என்னுடைய குடும்பம் இல்ல, நீர் கொடுத்த குடும்பம். இந்த குடும்பத்தை வழிநடத்த எனக்கு அபிஷேகம் தாங்க. அபிஷேகம் அவர் வரும் பொழுது சகலத்தையும் உங்களுக்கு போதிப்பார் என்று சொல்லுகிறது. அபிஷேகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்துடுச்சுன்னா ஆண்டவர் நம்மளுக்கு போதித்து நம்மளுக்கு பாதையை காண்பிப்பார். ஒரு மனுஷனா போராடிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஒரு பெரிய படையவைகளை எழுப்ப வைத்து விட்டார். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் சாதாரணமான மனிதர்களாய் இருப்பீர்களானால் ஒரு மனிதனாய் உங்கள் குடும்பத்திற்காய் போராடி கொண்டிருக்கணும், ஊழியத்திற்காய் போராடி கொண்டிருக்கணும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல வந்துடுச்சுன்னா உங்கள் நிமித்தம் அநேகர் ஆண்டவருக்காக எழுந்திருப்பார்கள். நீங்கள் அநேகரை ஆண்டவருக்காக எழுந்திருக்க வைப்பீங்க. அநேகரை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்துவீங்க. அநேகரை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவீங்க. அநேகரை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். இந்த கிதியோன் ஒரு மனிதனாய் போராடினான். அது அபிஷேகத்திற்கு முன்பு. அபிஷேகத்திற்கு பின்பதாக அவன் அநேகரை யுத்தத்திற்கு எழுப்பினான், யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தினான். உங்கள் மேல என் மேல அபிஷேகம் இருந்துச்சுன்னா நாம் அநேகரை ஜெபத்திற்கு ஆயத்தப்படுத்துவோம். விழுந்து போன கூடாரத்தை எடுத்து நிறுத்துவோம். விழுந்து போன வாலிபர்களை ஆண்டவருக்குள்ளாய் கொண்டு வருவோம். அநேகரை எடுத்து நிறுத்தி ஒரு பெரிய படையவே திரட்டி விட்டான் இந்த கிதியோன். காரணம் என்ன? அவனுக்குள் இருந்த அபிஷேகம். அவன் மீது வந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு ஒரு மிகப்பெரிய படையவே ஆயத்தம் பண்ண வைத்து விட்டார். உங்கள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குமானால் இந்த ஊழியத்திற்காக, உங்கள் ராஜ்யத்திற்காக, தேவனுடைய வருகைக்காக நீங்கள் அநேகரை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாய் இருப்பீர்கள். அநேகரை தட்டி எழுப்புகிறவர்களாய் இருப்பீர்கள். அநேகரை தாங்குகிறவர்களாய் தூக்கி விடுகிறவர்களாய் இருப்பீர்கள். மடங்கடிக்கப்பட்டவர்களையும் விழுந்து கிடக்கிறவர்களையும் என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லுகிறவர்களையும் உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய முழங்கால் எல்லாவற்றையும் பயன்படுத்தி உங்களுடைய அபிஷேகம் அவர்களை நிமிர்ந்து நிற்கிற பலவான்களாய் மாற்ற போகிறது. கிதியோனின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்த உடனே அவன் தனி மனிதனாய் போராடல, அவன் தனக்கென்று ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய படையவே திரட்டி விட்டான். அவன் அந்த படையை வழிநடத்தி செல்கிறவனாய் இருந்தான். ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள கரெக்டா ரெடியா அப்படி பூரணமா இருந்துச்சுன்னா உங்களுக்குன்னு ஒரு டீமை நீங்க உருவாக்கிடுவீங்க. அது காலங்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், வருடங்கள் ஆகலாம். ஆனால் உருவாகிறது ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சும்மா இருக்காது, உருவாக்கிட்டு பாதியில விட்டுருமா? அப்படி அல்ல. அவர்களை வழிநடத்தி செல்லுவீர்கள். அவர்களை வழிநடத்தி செல்லுவீர்கள். உங்கள் குடும்பத்தை வழி நடத்தணும்னா அபிஷேகம் தேவை. உங்களோடு இருக்கிறவர்களை வழி நடத்தணும், உங்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறவர்களுக்கு நல்ல வழியை சொல்லணும்னா அபிஷேகம் தேவை. உங்களுக்கு ஊழியத்திற்கு, தனிப்பட்ட ஜீவியத்திற்கு, ஆண்டவருடைய வருகைக்கு ஆட்களை ஆதாயப்படுத்தணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது, என் மீது காணப்படார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கிதியோன் மீது வந்தபடினால் அவன் அநேகருக்கு வழி நடத்துகிறவனாய் மாறினான். ஒரு பெரிய கூட்டத்தையே இஸ்ரவேல் ஜனத்திற்காக யுத்தம் பண்ண அவன் ஆயத்தப்படுத்தி விட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது. நாம் எத்தனை பேரை இந்த ஜெபத்திற்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை பேரை வழி நடத்தி சென்று கொண்டு இருக்கிறோம்? நம்மளே வழி தெரியாது இருக்கிறது போல இருக்கிறது. காரணம் என்ன? அபிஷேகம் எங்கேயோ குறைந்து இருக்கிறது. அதை சரி செய்து கொள்ளணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, இந்த கிதியோன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபடியினால் அவன் என்ன செய்தான்? இந்த கிதியோனின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபடியினால் அவன் என்ன செய்தான்? அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம், 36, 37, 38. அதே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம், 38வது வசனம், 39 வாசித்து பார்க்கும் பொழுது
நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், கர்த்தரை கிதியோன் சோதித்து பார்க்கிறார். கர்த்தரை கிதியோன் என்ன செய்கிறாரு? சோதித்து பார்க்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரே, நான் ஒரு தோல் பதனியை கொண்டு வந்து போடுறேன், அங்க மாத்திரம் பணி வையணும். சரி, ஆண்டவர் செய்கிறார். இன்னொரு டைம் சொல்றாரு, உங்களுக்கு கோபம் வராம இருக்கட்டும் ஏசப்பா, உங்களுக்கு கோபம் வராம இருக்கட்டும் ஆண்டவரே, நான் இன்னொரு முறை அந்த தோல் பதனியை போடுறேன், அந்த வஸ்திரத்தை நாங்க போடுறேன், அதுல மாத்திரம் பணி பெய்யக்கூடாது, பூமி எங்கும் பணியினால் நினைந்து இருக்கணும். உடனே அதையும் ஆண்டவர் செய்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தரையே சோதிக்கிற அளவிற்கு அவன் உயர்ந்து விட்டானா? அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை கிதியோன் நிறைவேற்றினான். சோதிக்கிறதுல என்ன வார்த்தை இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், என் கரத்தின் கிரியைகளை சோதித்து பாருங்கள். அபிஷேகம் வந்துடுச்சுன்னா நம்மளுக்குள்ள நம்மளே ஒரு தற்பரிசோதனை செய்து கொள்ளுவோம். ஆண்டவருடைய வசனத்தை வைத்து நம்மளே நாமளே என்ன செய்வோம்? சோதித்து பார்ப்போம். உங்களுடைய ஜீவியத்தை சோதித்து பார்ப்பீங்க. வசனம் கேள்வியினால் உண்டாகிறது அல்லவா? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவரை கிதியோன் சோதித்து பார்த்தான் என்று வேதம் சொல்லுகிறார். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார், ஆனால் கிதியோன் ஆண்டவரை சோதிக்கிறான். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாமல் அல்ல, ஆண்டவர் கிதியோனிற்காக எந்த அளவிற்கு கிரியை செய்கிறார் என்கிறதை சோதித்து பார்க்கிறான். உங்களுடைய ஜெபம் சாதாரண ஜெபமாய் நம்மளுடைய ஜெபம் இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் பதில் தாராரா இல்லையாங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னுடைய முழங்காலுகளுக்கு தேவன் பதில் தருகிறாரா இல்லையாங்கிறத நம்ம சோதித்து பார்க்கணும். என்னுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருகிறாரா இல்லையாங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு ஏதோ தானோ என்று ஜெபம் போய்கொண்டு இருக்கிறது. கிதியோனின் வார்த்தைக்கு ஆண்டவர் கட்டுப்பட்டு இருந்தார். யோசுவாவின் வார்த்தைக்கு கர்த்தர் கட்டுப்பட்டு இருந்தார். மோசேயின் வார்த்தைக்கு கர்த்தர் கட்டுப்பட்டு இருந்தார். உங்களுடைய வார்த்தைக்கு, என்னுடைய வார்த்தைக்கு கர்த்தர் கட்டுப்பட்டு இருக்கிறாரா? அதை என்றைக்காவது நாம் சோதித்து பார்த்திருக்கிறோமா? இந்த தோல்ல தான் பனி பெய்யுனா அங்கதான் பெய்யுது, இந்த தோல்ல பெய்யக்கூடாது பூமியில தான் பெய்யுனா அங்கேயும் பெய்யுது. கர்த்தர் கிதியோனுக்காக எந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய பேச்சை கர்த்தர் கேட்கிறாரு பாருங்க. நம்மளுடைய ஜெபத்தை நாம் சோதித்து பார்க்கணும். ஆண்டவருடைய வல்லமையை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண்டவருடைய கிருபைகளை நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். ஆண்டவருடைய கிருபை என் மீது இருக்கிறதா, என் குடும்பத்தின் மீது இருக்கிறதா, நம்ம அதை என்ன செய்யணும்? பரிசோதனை செய்து பார்க்கணும். இந்த கிதியோன் ஆண்டவரை சோதித்தான் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் தன் மீது பிரியமா இருக்கிறாரா இல்லையாங்கிறத தன்னைத்தானே கிதியோன் சோதித்து கொண்டு இருக்கிறான். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, கிதியோனின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபடியினால் அவன் என்ன செய்தான்? ஆண்டவருடைய அன்பை அவன் சோதித்து பார்க்கிறான். ஆண்டவருடைய வல்லமை அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறான். என்றைக்காவது நாம் செய்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வல்லமைகளை நம்ம சோதித்து பார்க்கணும். நான் என் ஜெபத்திற்கு பதில் வருதா இல்லையான்னு அநேக முறை சோதித்து பார்த்தது உண்டு. சின்ன காரியத்திற்காக ஜெபிப்பேன், உடனே பதில் கிடைக்கும். பெரிய காரியத்திற்காக ஜெபிச்சு நினைப்பேன், கிடைக்காது, அதற்கு உடனே பதில் கிடைக்கும். அப்பதான் நினைச்சுக்கிறது ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். ஜெபிச்சோம் போனோம் வந்தோம் அல்ல. ஜெபம் என்பது ஒரு வழி சாலை அல்ல, அது 2 வழி சாலை. ஒரு பக்கம் ஜெபம் போகணும், இன்னொரு பக்கம் ஜெபத்திற்கு பதில் வரணும். தானியேல் ஜெபிக்க தொடங்கின உடனே ஜெபம் மேல போயிடுச்சு, பதில் கீழே வந்துடுச்சு. நம்மளுடைய ஜெபத்தை வைத்து நம்மளுடைய நிலவரங்களை சோதித்து பார்க்கணும். ஆண்டவர் நம்மளுடைய வார்த்தைக்கு கேட்கிறாரா? கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறாரா? ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்திலே பிரியமா இருக்கிறாரா இல்லையாங்கிறத நம்ம சோதித்து பார்க்கணும். 10ஓடு 11 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதோட ஒண்ணுன்னு போய்கிட்டு இருக்க கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கிதியோன் யுத்தத்திற்கு போறதற்கு முன்னாடி ஆண்டவர்ட்ட ஜெபிக்கிறான். என்னுடைய கையினால நீ இஸ்ரவேலை மீட்க வேண்டும் என்று நினைத்தால் நான் கேட்கிற காரியத்தை செய்யும். அவன் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு முழு நம்பிக்கையோட தான் யுத்தத்துல இறங்குறான். இன்றைக்கு ஊழியத்துல ஒரு பிரச்சனையில ஒரு காரியத்துல இறங்கும் பொழுது கர்த்தர்ட்டையும் கேட்கறது இல்ல, ஊழியத்தையும் கேட்கறது இல்ல. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர்ட்டையே கேட்கலையே, கர்த்தர் எப்படி பார்த்து கொள்வார்? அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியத்திற்கு போகிறேன், உங்களுடைய பதில் என்ன? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார் நீ செய் என்று. இருந்தாலும் ஆண்டவர்ட்ட கேட்டு செய்கிறது தவறே அல்ல. கர்த்தரை அவன் சோதித்தான் என்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வல்லமையை அவன் சோதித்து பார்க்கிறான். இந்த தோல் மேல பனி உலகம்னா அங்க மாத்திரம் வருது, அது கர்த்தருடைய வல்லமை. பூமியில பனி உலகணும், அது கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருடைய வல்லமையை சோதித்து பார்க்கிறான். கர்த்தருடைய அபிஷேகத்தை, கர்த்தருடைய கிருபைகளை அநியாயத்தினால் நீங்கள் சோதித்து பார்க்க கூடாது.
அனனியாவின் சப்பிராலும் கர்த்தருடைய வல்லமைகளை, கர்த்தருடைய தாளந்துகளை அநியாயமாய் அவர்கள் சோதித்தார்கள். ஆனால் இவன் யுத்தத்திற்கு போறதுனால தன்னைத்தானே பரிசோதனை செய்கிறான். கர்த்தருடைய அபிஷேகம் முதலாவது அநேகரை வழி நடத்துகிறவர்களாய், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காய் அநேகரை உருவாக்குகிறவர்களாய் மாறுகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் இரண்டாவது நம்மளுடைய வல்லமைகளை, தேவன் கொடுத்த அபிஷேகம் அநேக தேவனுடைய கிருபைகளை, வல்லமைகளை சோதித்து பார்க்கக்கூடியது. என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையை கிதியோன் நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, இந்த கிதியோன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபடியினால இந்த கிதியோனின் அபிஷேகம் எப்படிப்பட்டதாய் மாறினது? அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவனை என்ன செய்ய வைத்தது? மூன்றாவது, அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதிகள் 8வது வசனம் 1 மற்றும் 3 வாசிக்கிறேன். அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானின் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோடு பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். 3வது வசனம் கவனியுங்கள். தேவன் உங்கள் கையிலே மீதியானரின் அதிபதிகளை ஓரேப்பையும் சேபாயும் ஒப்பு கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலையும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்ன பொழுது அவன் மேல் இருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. 1வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் எப்ராயிம் மனுஷர்கள் கிதியோன் இடத்துல யுத்தம் பண்றதுக்காக வாராங்க. ஆனால் 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல, என் மேல நிறைவா இருந்துச்சுன்னா, உங்களோட யுத்தம் பண்ணணும், உங்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிறணும், உங்களை இல்லாமல் போக பண்ணிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அவங்க எல்லாரும் இருக்கிற இடம் தெரியாம அமைதியாய் போய் விடுவார்கள். கர்த்தருடைய அபிஷேகத்தின் நிமித்தம் அந்த கிதியோன் பேச ஆரம்பிக்கிறான். நீங்க எனக்கு செஞ்சதை காட்டிலும் நான் உனக்கு செஞ்சது ஒண்ணும் தப்பே கிடையாது, தைரியமா பேசுகிறான். பேசிட்டு என்ன சொல்லுகிறான்? ஞானம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், ஓரேப்பையும் சேபையும் கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுத்தாரு, மீதியானர் தானே என் கையில ஒப்பு கொடுத்தாரு, நீங்க 2 ஜாதியார்களை முறியடிச்ச பலத்த ஜாதிகள்னு சொல்லி அவர்களை உயர்த்தி பேசுகிறான். இந்த அபிஷேகம் இந்த இடத்துல என்ன செய்கிறது? அது வாக்கு வல்லமை நிறைந்தது. ஒரு மனிதன் உங்களிடத்துல வாக்குவாதம் வர்றதை செய்கிறார் என்றால், அந்த நேரத்துல அபிஷேகம் இல்லாதவங்க தான் மேலையும் கீழையும் குதிப்பாங்க, பயங்கரமான வார்த்தைகளை பேசுவாங்க. அபிஷேகம் இருந்துச்சுன்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும். நீ இந்த வார்த்தையை பேசுன்னு ஆவியானவர் கற்று தருவார். நீங்க அந்த வார்த்தையை மட்டும் பேசி பாருங்களேன், எதிர்த்தாப்புல வந்தவனுடைய கோபம் அப்படியே தணிஞ்சிடும். நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆனால் ரட்சிக்கப்படாதவர், அவர் 2ம் கலந்த கலவையா இருந்தார். அவருக்கு இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துல பயங்கரமான கேள்விகள் இருந்தது. சபை வாசலே மிதிக்க மாட்டார். அப்ப என்கிட்ட இருந்த விசுவாசிகள், தகப்பன்மார்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவரை கூட்டு வரோம்னாங்க. நான் சொன்னேன், எதுக்கு அவங்கள கூட்டு வந்துகிட்டு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க? இல்ல, நீங்க பேசி பாருங்களேன், ஒரு காலத்துல சபைக்கு அவ்வளோ நல்லா வந்துகிட்டு இருந்தவர் உதவி செஞ்சு இன்னைக்கு வரவே இல்லை, சரி அழைத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு வந்தோம். சபைக்குள்ள வரமாட்டேன்ட்டார். உடனே நான் சேர தூக்கிட்டு வெளில போயிட்டு அவரும் நானும் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். அவர் என்கிட்ட பயங்கரமான குஸ்டிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க கிறிஸ்டின் தானே, நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தானே? அவர் கேட்கிற கேள்வி பார்த்தா எனக்கே கொஞ்சம் நேரம் சந்தேகமா தான் இருந்தது. ஆமா ஆமான்னு சொன்னேன். அப்புறம் கேட்டார், அப்புறம் ஏன் நீங்க தாலி கயிறெல்லாம் கலெக்டர சொல்றீங்க, பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு பயங்கரமான கேள்வியில கேட்டார். பயங்கர ஆக்ரோஷமா கேட்டார். அவருக்கு உட்கார்ந்து ஆண்டோடைய வசனத்தை சொல்லி, சத்தியத்தை சொல்லி, அவரோடு இணைந்து போய் அவருக்கு தேவையான 2-3 வார்த்தையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, தொடர்ந்து நான் சபைக்கு வருகிறேன். காரணம் என்னன்னா, அவருடைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிடுச்சு. அவர் கோபமா தான் வந்தால், நீ எப்படியாவது வாக்குவாதம் பண்ணி அவங்களுடைய மனைவி துணைவியார் நம்ம சபைக்கு வந்துகிட்டு இருந்தார், அவங்கள போறதை எப்படியா நிப்பாட்டிலான். கர்த்தர் அவர் அப்படியே திருப்பி போட்டார். காரணம் அபிஷேகம். உங்களுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்பி வருகிறாரா, ஒரு பிரச்சனை எழும்பி வருகிறதா, ஒரு போராட்டம் எழும்பி வருதா, ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு சத்துரு, ஒரு உலகம், ஒரு மாமிஷம் பயங்கர ஆக்ரோஷத்தோட
கொந்தளிக்கிற கடலை போல, சீறுகிற அலைகளை போல உங்களை அமிழ்த்தி விடலாம், ஒண்ணுமில்லாம ஆக்கிடலாம் நினைத்து எழும்பி வருகிறார்களா? போங்க, முழங்கால போடுங்க, நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. நல்ல அந்நிய பாஷையில நிறைந்து, ஆவியில நிறைந்து, அந்நிய பாஷையில 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஆண்டவர்ட்ட பேசிக்கிட்டே இருங்க. நீங்க வெளியில வாங்க, அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் கர்த்தர் மாத்திருவார். ஒருவேளை அவர்கள் சண்டை பண்ண வந்தாலும் அவர்களுடைய கோபத்தை கர்த்தர் தனியே செய்வார். ஈசாக்கை பகைத்து விரட்டி விட்டார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஈசாக்கே, கர்த்தர் உமோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவனை விரோதித்தவர்கள் அவனோடு சமாதானம் பண்ணினார்கள். கோபத்தை நம்ம எதை கொண்டும் அடக்க முடியாது. அபிஷேகத்துல நிறைந்து ஆவியில நீங்க நிறைவா இருந்தீங்கன்னா உங்களுடைய கோபம் அவர்களுடைய ஆவியை அடக்கிறோம். அவர்களுடைய வாக்குவாதத்தின் வல்லமைகளை உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் புறப்பட்டு போய் அவர்களுடைய வாயை, அவர்களுடைய கிரியைகளை இந்த அபிஷேகம் அங்கேயே கட்டி போட்டுரும். கிதியோன் எந்த விதமான காரியத்தையும் துணிகரமா பேசல. அந்த அபிஷேகம் அவனுக்குள் இருந்தபடினால் அவன் ஞானமா பேசினான். குடும்பத்துல இன்றைக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் அவங்க டென்ஷன் ஆகி கத்துறாங்கன்னா, இந்த பக்கம் நம்மளும் டென்ஷன் ஆகி கத்த வேண்டியதான். இதெல்லாமே அபிஷேகத்தை இழந்ததுக்கு தான் காரணம். அபிஷேகம் உள்ளவன் என்ன செய்வான் தெரியுமா? அமைதியா இருப்பான். ஒரு லெவலுக்கு மேல போனாங்கன்னா, அவங்க எந்திரிச்சு நின்று பேச ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க இருக்கிற இடமே தெரியாது. இது எத்தனையோ இடங்கள்ல பரிசுத்தவான்கள் மூலமாய் பார்த்ததுண்டு, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலையும் பார்த்ததுண்டு. அபிஷேகத்திற்கு முன்பதாக ஒரு மனிதனாலும் எதிர்த்து நிற்க முடியாது. அபிஷேகத்திற்கு முன்பதாக ஒரு வல்லமையும் எதிர்த்து நிற்க முடியாது. இன்னைக்கு அபிஷேகத்தை இழந்தபடினாலதான் குடும்பத்துல பிரச்சனை. இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அவர் உங்களை சகல சத்தியத்திலையும் சரியான பாதையிலையும் நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்துவார். கிதியோனுக்கு விரோதமா எப்ராயிம் மனிதன் அல்ல, மனுஷர்கள் யுத்தம் பண்ணி அப்ப நிறைய பேர் சண்டை போடும்படி வந்தாங்க. இவன் சொன்ன ஒரே வார்த்தை அவர்களுடைய கோபத்தை அடக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சைலண்டா கலைஞ்சு போயிட்டாங்க. உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் வாரங்கண்ணா, வா உண்டு இல்லைன்னு பாத்துரலாம், வா ஒத்தைக்கு ஒத்து நின்றலாம், வா என்னன்னு கேட்டு வந்துருவோம் போய். இதெல்லாமே உலகத்தனுடைய பேச்சு. ஒரு தேவ மனிதனுடைய ஜபம், ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜீவி எப்படி தெரியுமா இருக்கும்? கர்த்தர் பார்த்துக்குவார். அபிஷேகம் இருக்கிற மனிதன் அப்படிதான் சொல்லணும். அபிஷேகம் நிறைவா இல்லாத மனிதர்கள் தான் வா என்னன்னு கேட்டுடலாம், ஒத்தைக்கு ஒத்தை பார்த்துடலாம், நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், அவங்க அதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு உலகத்தானுடைய பேச்சு. அபிஷேகம் உங்களுக்குள் எனக்குள் இருக்குமானால் அந்த அபிஷேகம் நம்மளை கட்டுப்படுத்தும், நம்மளை கண்ட்ரோல்குள்ள வைத்து இருக்கும். கிதியோனுக்கு தெரியாதா? எப்ராயிம் மனுஷன்ட்ட சண்டை போடுறதுக்கு கிதியோனுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அவன் ஒரு மனிதனாயிருந்து பெரிய படைவைகளை திரட்டி அந்த படைகளுக்கு நியாயாதிபதியாய் கர்த்தர் கிதியோனை வைத்திருக்கிறார். இந்த எப்ராயிம் மனுஷர் யுத்தத்திற்கே போகல. கிதியோன் நடிச்சிருந்தா உடனே ஒரு யுத்தத்தை கொண்டு வந்து எப்ராயிமையும் வீழ்த்தி இருக்கலாம். ஆனால் கிதியோன் அந்த யோசனை கெட்ட காரியத்தை செய்யல. காரணம், அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்திருந்தார்கள். தாவீதின் மீது அபிஷேகம் இருந்தபடினால சவுலின் மீது தாவீதின் கை போடாதபடி அந்த அபிஷேகம் அவனை கட்டுப்படுத்தினது, அவனை கண்ட்ரோல்ல வைத்திருந்தது. தாவீது நினைத்திருந்தா எத்தனையோ முறை சவுலை போட்டு தள்ளி இருக்கலாம். சவுலின் மீது கர்த்தருடைய அபிஷேகம் இல்ல, அதனாலதான் தாவீதை கொல்லும்படி அவன் எத்தனைத்தான். இப்ப புரிகிறதா? கர்த்தருடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்களை சரியான பாதையில நடத்தும். உங்களுக்கு விரோதமா வாக்குவாதம் செய்ய வர்றவங்கெல்லாம் நீங்க பேசுற ஞானத்தை கண்டு, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கண்டு அவங்க சைலண்டா மாறி போயிருவாங்க. நீங்க எந்த விதமான அநியாயமான வார்த்தைகளுக்கும் சண்டைகளுக்கும் தீவிரிக்காதீங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தை முன்னாடி நிறுத்துங்க, கர்த்தருடைய வல்லமைகளை முன்னாடி நிறுத்துங்க. எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதர் உண்டு. அவர் மீது பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் போல ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க. அவரை விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. ஊழியர்களை, பெரிய பெரிய மூத்தவர்கள், ஊழியத்துல சீனியாரிட்டியில இருக்கிறவங்க விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. இவர் போனார். போயிட்டு ஒண்ணுமே சொல்ல, நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு கேட்ட இவர் சொன்னா, நான் ஏன் செய்யணும்? ஒரே வார்த்தை, நான் ஏன் செய்யணும்? அப்ப இது யாரு செஞ்சா? ஜெபமணி கண்டுபிடிங்க. முடிஞ்சுச்சு. ஒண்ணுமே சொல்ல. இவர் வெளில வந்துட்டு கடைசியில என்ன நடந்துச்சு தெரியுமா? இவர் மேல் பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்கள கொண்டு போய் ஜெயில அடைச்சிட்டாங்க. உண்மை இவர் பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இவரை கேட்டாங்க, நீங்க என்ன இவ்வளவு தைரியமா பேசு? நான் எதுக்கு பயப்படணும்? கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் தீட்டுப்படுத்தல.
இவருக்கு விரோதமா எஞ்சி வந்த அத்தனை பேரும் இன்னைக்கு சிறைச்சாலையில இருக்கிறாங்க. இப்ப இடையில நடந்த சம்பவம். ஏன் இந்த காரியத்தை சொல்ற? கர்த்தருடைய அபிஷேகம் என்பது உங்களோடு வாக்குவாதம் பண்ணுகிறவர்களை, உங்களோடு சண்டையிடுகிறவர்களை, உங்களிடத்தில் கோபமா எழுந்து வருகிறவர்களை அதை அடங்க பண்ணக்கூடியது. நீங்க அபிஷேகத்தை பயன்படுத்தி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் நிறைந்த ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா அவர்களுடைய கோபத்தை உங்களுடைய அபிஷேகம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும். கர்த்தருடைய அபிஷேகம் கிதியோனுக்குள் இருந்தபடினால் அவனுக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணினவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய அபிஷேகம் அடங்கி போக பண்ணினது. இது மூன்றாவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய அபிஷேகம் கிதியோன் மீது இருந்தபடினால் அவன் அடுத்து என்ன செய்தான்? நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் மற்றும் 5வது வசனம். நியாயாதிபதிகள் 8:4-5. கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள். நான் மீதியானின் ராஜாக்களை ஆகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான். அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள், உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் வசமாயிற்றோ என்று அவனை பரியாசம் செய்தார்கள். என் ஜனம் விடாய்த்து போயிருக்கிறது என்று சொல்லி ஜனத்திற்காக அவன் பரிந்து பேசுகிறவனாய் காணப்பட்டான். அபிஷேகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள நிறைவா இருந்துச்சு அப்படின்னா நாம் நம்மளுடைய ஜனத்திற்காக பரிந்து பேசுவோம். என் ஜனங்கள் விடாய்த்து போயிருக்கிறார்கள், அப்பங்களை தாருங்கள் என்று கிதியோன் பிச்சை கேட்பது போல கேட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவன் ஜனங்கள் மீது பரிதாபம் உள்ளவனாயிருந்தான். இந்த கிதியோனின் அபிஷேகம் மற்றவர்களுக்காய் பரிதபிக்க கூடியது. நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக ஒரு காலத்துல பரிதபித்தோம். வியாதியை கண்டு, பலவீனத்தை கண்டு, உங்களை பகைத்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழுந்தவர்கள், உங்களோடு போராடினவர்கள், பாகுபாடு இல்லாம அவங்களுக்காக நம்ம பரிந்து பேசினோம். ஆண்டவர் சமூகத்துல அவங்களுக்காக நம்ம பரிந்து பேசி ஜெபித்து கொண்டு இருந்தோம். இன்றைக்கு அந்த பரிதபிக்கிற ஆவி எங்க? கர்த்தர் எனக்காக அவங்களை பழி வாங்கிட்டார், கர்த்தர் எனக்காக அவங்களை உண்டுலன் ஆக்கிட்டார். ஒரு காலத்துல நம்ம இப்படி சொன்ன ஆட்களே கிடையாது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் எனக்காக பழி வாங்கணும், நம்ம வைராக்கியம் பாராட்டுகிறோம். உலக மனிதர்களை கர்த்தர் பழி வாங்குறது வாங்காதது அடுத்தது. ஆனால் நாம் அவர்களுக்காய் பரிதபிக்கிறோமா? கிதியோன் தன்னோடு இருந்த ஜனத்திற்காக அவன் பரிதபிக்கிறான். என் ஜனங்கள் பசியா இருக்கிறாங்க, விடாய்த்து போயிட்டாங்க, இன்னும் யுத்தம் முடியல, ஒரு அப்பத்தை கொடு நான் உங்களுக்கு தர்றேன்னு சொன்னப்ப அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். நீங்கள் உங்களோட குடும்பத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்துல பரிந்து பேசுங்க. ஊழியருக்காக நம்ம பரிதபிக்கப்படணும், ஊழியருக்காக நம்ம பரிந்து பேசணும். உங்களுடைய சபை ஊழியருக்காக, உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்காக, இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் இருக்கிற தகப்பன்மார்களுக்காக நீங்கள் நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவருடைய அபிஷேகத்துல, ஆண்டவரே நான் அவர்களுக்காய் பரிந்து பேசுகிறேன். இந்த கிதியோன் தன்னுடைய ஜனத்திற்காக பரிதபித்தான். இன்னைக்கு நம்ம ஊழியத்திற்காக பரிதபிக்கிறோமா? மார்க் 8:2 என்ன சொல்லுகிறது? நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இயேசு என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அபிஷேகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம மூணாவது மற்றவர்களுக்காய் பரிதபிப்போம். ஊழியத்திற்காய் பரிதபிக்கணும், உங்களோடு இருக்கிறவர்களுக்காய் பரிதபிக்கணும், உங்களோடு வாசம் பண்ணினவர்களுக்காய், உங்களை ஆவிக்குரிய சத்தியத்திலே நடத்தினவர்களுக்காய், அவர்களுடைய குடும்பத்திற்காய் நீங்கள் பரிதபித்து ஜெபிக்கணும். அவர்களுக்காய் தேவ சமூகத்துல பரிதபிப்பட்டு நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து அவர்களுக்காய் மனதிலே நொந்து அவர்களுக்காய் ஜெபம் செய்யணும். இன்னைக்கு அவைகளை செய்கிறோமா? கிதியோனின் அபிஷேகம் தன்னோடு வந்த ஜனத்திற்காய் பரிதபிக்க வைத்தது. என் ஜனங்கள் பசியா இருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் பரிதபித்தான். நீங்க உங்கள் ஊழியர்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கல, உங்கள் உறவினருக்காக, விசுவாசிகளுக்காக பரிதபிக்கல அப்படின்னா உங்களுடைய அபிஷேகம் எங்கேயோ அடிபட்டு இருக்கிறது. அபிஷேகம் எங்கேயோ குறைந்து போயிருக்கு. வேற ரீசனே கிடையாது. அபிஷேகம் குறைய காரணம் என்ன? ஒன்னு அதை யூஸ் பண்ணல, பயன்படுத்தல, ரெண்டாவது ஏதோ ஒரு பாவம். இந்த 2 நாள்தான் அபிஷேகம் குறைகிறது. இது 3வது. 4வது, இந்த கிதியோனின் அபிஷேகம் என்ன செய்யுது? அதே நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது,
நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு காலத்தையும் ஒரு வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியும் கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, வெறும் 300 பேரை கூட்டு கொண்டு வா, நான் இந்த மீதியானரை ரட்சிக்க உன்னை வழிநடத்த போகிறேன். வெறும் 300 பேரை கொண்டு வா, இந்த 300 பேரை வைத்து நான் இந்த மீதியானரை ரட்சிப்பேன். இந்த மீதியானருங்கிறது சாதாரண ஆட்கள் கிடையாது. அது மீதியானரை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு எண்ணிக்கை இல்லை. அவர்கள் கடற்கரை மணலை போல பெருகி கிடந்தார்கள். அவர்கள் தேசம் முழுவதும் பரவி கிடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை கர்த்தர் இந்த 300 பேரை வைத்து முறியடிப்பேன்னு சொன்ன உடனே கிதியோன் எதையுமே திருப்பி கேட்கல, முழுவதுமாய் கர்த்தரை விசுவாசித்தான். அபிஷேகம் என்ன இருக்குது என்ன இல்லைன்னெல்லாம் பார்க்க வைக்காது, கர்த்தரை முழுவதுமாய் விசுவாசிக்க வைக்கும். உங்களுக்குள்ள முழு விசுவாசம், ஆதியில இருந்த விசுவாசம், முழு நம்பிக்கை ஆண்டவர் மேல ஒரு காலத்துல இருந்தது. நம்ம கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, காணாத விசுவாசிக்கிற கூட்டத்தார் தான் நாம். நம்ம காணாமல் விசுவாசிக்கணும். ஆண்டவர் நம்மளை விசுவாசித்து நடக்கதான் ஆண்டவர் நம்மளை அழைத்தார். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்கள். இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகத்துல குறைவு. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், கிதியோனுக்கும் தெரியும் கடற்கரை மணலை போல இருக்கிறாங்க, ஒட்டகங்களுக்கே எண்ணிக்கை இல்லை. அப்ப காலாற்படை எத்தனை, குதிரைப்படை எத்தனை, வில்லு எத்தனை, அம்பு எத்தனை, ஈட்டி எத்தனை எல்லாம் தெரியாது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்குல கூட இருந்திருக்கலாம். ஆனால் கிதியோன் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் சொன்னேங்கிறதுக்காக எனக்காக பணியை இங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி பெய்ய வைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிற தெய்வம் அவர் கைவிட மாட்டார். நான் அவரை விசுவாசிக்கிறேன். இந்த 300 பேரை கொண்டு அந்த முழு மனிதனை கர்த்தர் முறியடிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில கர்த்தரை பார்த்து விசுவாசிங்கன்னா விசுவாசிக்க முடியுமா? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல ஒரு நிலத்தை இலவசமா ஃப்ரீயா சீக்கிரத்துல தந்துருவாரு அப்படின்னு சொன்னா சிலருக்கு சிரிப்பா இருக்கு. நான் ஒரு இடத்துல ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆதியாமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 60வது வசனம், ரெபெக்காளை வாழ்த்தும் பொழுது, ரெபெக்காளே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, இந்த வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு தந்தாருன்னு சொன்னானே பக்கத்துல ஒரு ஆள் என்னை பாரு சிரிக்குது. என்னடா அவங்க சிரிச்சோன்னே நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்? நம்ம கண்ணு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம மணி பர்சுல ஒண்ணுமே இல்லை, அதுவும் தேவையில்லை. பீரோல்ல ஒண்ணும் இல்லை, அதுவும் தேவையில்லை. உங்கள் இருதயத்தில் கர்த்தரின் மீது விசுவாசம் இருக்கிறதா? கர்த்தரின் மேலே நம்பிக்கை இருக்கிறதா? கர்த்தரின் மீது அசைக்கப்பட முடியாத ஒரு நம்பிக்கை, அசைக்கப்பட முடியாத ஒரு ஆணித்தரமான விசுவாசம் இருக்கிறதா? அதை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை ஜெயத்திற்கு நேராய் கொண்டு செல்லும். கிதியோன் 300 பேரை வைத்து ஜெயம் எடுக்கணும்னு சொன்ன உடனே அவன் எதையுமே கேட்கல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். எக்காலத்தை ஊதுங்கிறாரு, ஊதுறான். மண்மானை தூக்குங்கிறாரு, தூக்குறான். தீவட்டியை வைங்கிறாரு, வைக்கிறான். திருமணங்களை கொடுங்கிறாரு, கொடுக்கிறான். அவை எதையுமே பார்க்கல. கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவர்கள் நாம் உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தையும் நோட்டமிடக்கூடாது. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தவர்களா இருக்க வேண்டும். பேதுரும் யோவான் என்ன சொல்லுகிறார்கள்? எங்களை நோக்கி பாராதே, எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, எங்களிடத்தில் ஒன்று இருக்கிறது, இயேசுவின் நாமம். அதுதான் ஐயா விசுவாசம், அதுதான் அம்மா விசுவாசம். ஆண்டவருடைய விசுவாசம் என்பது எல்லாம் இருக்கும் பொழுது விசுவாசிக்கிறது அல்ல. ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலையும் கர்த்தரனை கைவிட மாட்டான். ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலையும் கர்த்தரனை கைவிட மாட்டார். என் வியாதி என் மீது பலன் கொண்டாலும் கர்த்தரனை கைவிட மாட்டாரு. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அந்த விசுவாசம் இருக்குதா? அந்த நம்பிக்கை இருக்கிறதா? இந்த அபிஷேகம் கிதியோனை விசுவாசத்தில் வல்லவனாய் மாற்றினது. விசுவாச வீரனாய் அவனை உருவெடுக்க வைத்தது. முதலாவது அவன் மீது இருந்த அபிஷேகம் அநேகரை வழிநடத்துகிறவனாய் மாற்றினது. இரண்டாவது அவன் மீது இருந்த அபிஷேகம் அநேகரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுகிற ஒரு படையவே திரட்டுகிறவனாய் மாற்றினது.
மூன்றாவது, அவன் மீது இந்த அபிஷேகம் கர்த்தரை சோதிக்கிற, கர்த்தருடைய வல்லமைகளை டெஸ்ட் பண்ணி பார்க்கிற அளவிற்கு அவனுடைய அபிஷேகம் பலமுள்ளதா இருந்தது. நாலாவது, அவனுடைய அபிஷேகம் அவனோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஓய்ந்து போகிற அளவிற்கு அவனுடைய அபிஷேகம் பயங்கர ஞானம் உள்ளதா இருந்தது. ஐந்தாவது, அவன் மீது அந்த அபிஷேகம் ஜனத்திற்காய் பரிந்து பேசுகிறவனாய் காணப்பட்டான். ஆறாவது, அவனுடைய அபிஷேகம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். நீங்களும் நானும் கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? அபிஷேகம் நம்மளுக்குள்ள குறைவுபட்டுடுச்சு அப்படின்னா விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிருச்சு. 6. ஏழாவது, இந்த அபிஷேகம் கிதியோனை எப்படி மாற்றினது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். நியாயாதிபதிகள் 8:18. பின்பு அவன் சேபாவையும் சல்முனாவையும் நோக்கி, நீங்கள் தாபேரிலே கொன்று போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே, ஒவ்வொருவனும் பார்வைக்கு ராஜகுமாரனை போல் இருந்தான். நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்கள். நீர் எப்படிப்பட்டவர்? ராஜகுமாரனை போல் இருந்தார்கள். அவன் கேட்கிற, யாரை கொன்னீங்க? அவங்க எப்படி இருந்தாங்க? அவன் சொல்றா, நீர் எப்படி இருக்கிற பார்வைக்கு அப்படியே அவர்களும் இருந்தார்கள். அப்ப சொல்லிட்டு சொல்லுகிறான், ராஜகுமாரனை போல் இருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆனால் இந்த கிதியோன் தன்னுடைய குடும்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது, அறிமுகப்படுத்தும் போது என்னமா சொல்றான்? நியாயாதிபதிகள் 6:15, நான் என் குடும்பத்தில் சிறியவன், என் கோத்திரம் எல்லா கோத்திரங்களிலும் எளிது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அபிஷேகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள நிறைவாய் வரும் பொழுது எளிமையானவனையும் சிறுமியானவனையும் ராஜகுமாரனை போல கர்த்தர் மாற்றுவார். ராஜகுமாரத்திகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று தன்னையும் தன் கோத்திரத்தையும் தரமட்டும் தாழ்த்தினவன் தான் இந்த கிதியோன். அவனுடைய உண்மையான நிலவரம் அப்படிதான் இருந்தது. இன்றைக்கு உலகத்தின் பார்வைக்கு நீங்கள் எளிமையானவர்கள், உலகத்தின் பார்வைக்கு நீங்கள் ஒன்று முடியாதவர்கள், சிறுமையானவர்களா இருக்கலாம். ஆனால் அபிஷேகம் உங்களுக்குள் நிறைவாய் வருமானால் நீங்கள் ராஜகுமாரர்களை போல இருப்பீர்கள். ராஜகுமாரர்களாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அபிஷேகத்தினால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாக்களாய் மாற்றி வைத்திருக்கிறாரே. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, மனாசே கோத்திரத்தில் சிறியவன் நான், என் குடும்பம் கோத்திரத்தில் ரொம்ப எளியது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எளியவர்களாய் சிறியவர்களாய் ஒன்றுமில்லாதவர்களாய் பலனில்லாதவர்களாய் பலனற்றவர்களாய் பலவீனப்பட்டவர்களாய் ஒன்றுக்கும் எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவர்களாய் தைரியம் இல்லாதவர்களாய் விழுந்து போனவர்களாய், ஐயோ நான் பலவீனன் என்று அறிக்கை செய்து கொண்டிருக்கலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் வருங்காலத்திலே ராஜகுமாரர்களை போல கர்த்தர் மாற்றப் போகிறார். ராஜகுமாரத்திகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அபிஷேகம் ஒரு மனிதனை ராஜாவிற்கு நேராக உயர்த்துகிறது. அபிஷேகத்தை சரியா பயன்படுத்தி பாருங்களேன், அபிஷேகத்தை சரியா உபயோகப்படுத்தி பாருங்களேன், அது உங்களை ராஜகுமாரனை போல மாற்றுகிறது. அபிஷேகம் உள்ளான அழகு மாத்திரமல்ல, வெளிப்பிரகாரமான அழகையும் அபிஷேகம் தரக்கூடியது. அபிஷேகத்துல நிறைய 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 உங்களுடைய முகரூபம் மாறும், உங்களுடைய பார்வை மாறும், உங்களுடைய முகத்தில் இருக்கிற எல்லா கசடுகள் கருமைகள் எல்லா தேவையில்லாத பிசாசின் இருள்கள் நீங்கி தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. உங்களை பார்க்கிறவர்கள் ராஜகுமாரர்களை போல பார்ப்பார்கள். ராஜகுமாரர்களை போல பார்ப்பார்கள். நான் ஒரு பாஸ்டுக்கு கீழே ஊழியம் செய்துகிட்டு இருந்தேன். அந்த பாஸ்டுக்கு என்னை ரொம்ப விருப்பமான ஒரு மனிதன். பெரும்பாலும் எல்லா பெரியவர்களோடு இணங்கி போவது வழக்கம். அப்ப எப்ப பார்த்தாலும் அவரோடு இருக்கும் பொழுது நான் சிரிச்சுக்கிட்டு அங்கிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். என்னை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா, ஊழியக்கார கூட்டத்துக்கு வரும்போது சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்பாங்க. நான் அப்பயும் சிரிச்சுட்டே சொல்லுவேன், வெளியில இருக்க கண்ணுக்குட்டி கூட நல்லா திருப்தியா வாழுமையா, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி எப்ப அடிப்பாங்கன்னே தெரியாது, எப்ப க்ளோஸ் பண்ணுவாங்க, எப்ப பிரியாணி போடுவாங்கன்னே தெரியாது. ஆனா அதிலேயும் சந்தோஷம், உபத்திரவத்திலேயும் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். அதுதான் அபிஷேகத்தின் வல்லமை. அபிஷேகம் என்பது சாதாரண ஒரு வேலை அல்ல, உங்களை ராஜாக்களை போல மாற்றக்கூடியது. கடைசியாய் ஒன்று சொல்லுகிறேன், இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். நியாயாதிபதிகள் 9:16.
என் தகப்பனார் இஸ்ரவேலை மீட்பதற்காக அவன் தன் ஜீவனையும் பாராமல், தன்னுடைய ஜீவனையும் எண்ணாமல் அவன் இஸ்ரவேலருக்காய் யுத்தம் பண்ணினான். இன்னும் ஒன்றிற்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஆண்டவருக்காக உழைக்கணும், குடும்பத்திற்காக உழைக்கணும், ஊழியத்திற்காக உழைக்கணும்னா அபிஷேகம் இருந்தால்தான் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், ஆண்டவருக்காக யுத்தத்திற்கு போவேன், ஆண்டவருக்காக காலை ஜெபம், மதிய ஜெபம், இரவு ஜெபத்திற்கு போவேன். என் ஜீவனே போனாலும் பரவாயில்லை, என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நான் ஜெபத்தை விட மாட்டேன். என் ஜீவனே போனாலும் பரவாயில்லை, நான் புசித்தாலும் குடித்தாலும் திருப்தியா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நான் என்ன செய்யணுமோ செய்வேன், ஊழியங்கள் கட்டப்படுவதற்கு என்ன செய்யணுமோ செய்வேன். என் ஜீவனே போனாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவருக்காய் தொடர்ந்து பணி செய்வேன், ஆண்டவருக்காய் ஓடுவேன், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காய் உழைப்பேன், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காய் கட்டுவதற்கு என்னால் இயன்றவரை நான் கொண்டு கொண்டே இருப்பேன். என் ஜீவனையும் பாராமல் பணி செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய அபிஷேகம். அபிஷேகம் உங்களுக்குள் எனக்குள் நிறைவாயிருச்சு. ஆனால் ஜீவனை வெறுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை நேசிப்போம். கடைசியா ஒண்ணு சொல்லுவேன். இந்த கிதியோன் கர்த்தருடைய அபிஷேகத்தை சரியா பயன்படுத்தினானான்னு கேட்டா, ஒரு காலகட்டம் வரைதான் அவன் சரியா பயன்படுத்தினான். அதன் பின்பு அவன் ஏபோத் என்கிற ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை அதன் பின்பதாக வலிவி போக செய்கிறான். அவன் உண்டாக்கினது தேவனை வணங்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்திற்காக தான் உண்டாக்கினான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கிதியோனையும் விட்டுவிட்டு, அவனுடைய பிள்ளைகள் வழிகளையும் விட்டுவிட்டு ஏபோத்தை தெய்வமாகி மாற்றி அதை வழிபட்டு அந்த சொரூபத்தை அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, இவன் செய்த இந்த காரியம் தன்னுடைய குடும்பத்திற்கு கண்ணியாய் மாறிற்று. அபிஷேகம் என்பது சாகிற வரைக்கும் நம்ம பயன்படுத்தணும். யுத்தம் முடிகிற வரைக்கும் அல்ல, பிரச்சனை ஓயிற வரைக்கும் அல்ல, குடும்பத்துல குழப்பம் முடிகிற வரைக்கும் அல்ல, என் மரணம் முடியும் மட்டும் என் ஆவியும் கரத்திலே ஒப்படைக்கிறேன். அந்த வார்த்தையில எவ்வளவு வல்லம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை கடைசி வரைக்கும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருந்தார். ஆவியானவர் இயேசுவை கண்ட்ரோல் பண்ணி நடத்திக்கிட்டே இருந்தார். ஒப்படைக்கும் முடிவுல கூட ஆவியை கரெக்டா எங்க ஒப்படைக்கணுமோ அங்க ஒப்படைத்துட்டு தான் கண்ணை மூடினார். ஆனால் கிதியோன் அபிஷேகத்தை தவற விட்டான். ஜீவனை பார்க்காம போராடி எல்லாம் செஞ்சு கடைசியில் என்ன, இவனுக்கு மனிதர்கள் கண்ணியாய் மாறினார்கள். இவனால் உருவாக்கப்பட்ட சொற்பமே, இவனால் உருவாக்கப்பட்ட அந்த ஏபோத்தே இவனுக்கு விரோதமாய் மாறினது. கண்களை மூடுவோம். ஆண்டவரே, எங்கள் மீது இருக்கிற அந்த அபிஷேகத்தை நாங்கள் சரியா பயன்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி எல்லாரும் ஜெபமா, எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுசாமி, அருமையான இந்த மதியான நேரத்தை கர்த்தர் காண செய்தபடியினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு வந்து கடைசி மட்டும் தங்கி தாபதித்து உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து கிதியோனின் மீது இருந்த அபிஷேகத்தினால் நீர் எங்களை நிறைத்தபடியினால ஸ்தோத்திரம். அநேகரை வழி நடத்துகிறவர்களாய், உமக்கென்று ஒரு படையை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாய், ஆண்டவரே எங்களோடு இருக்கிற ஜனத்திற்காய் பரிந்து பேசுகிறவர்களாய், எங்களுடைய ஜீவனையும் பாராமல் யுத்தம் பண்ணுகிறவர்களாய், ஆண்டவரே ராஜகுமாரத்திகளாய் ராஜகுமாரர்களாய் மாற, ஆண்டவரே வாக்குவாதம் செய்கிறவர்களை அடங்கி போக பண்ணக்கூடிய அபிஷேகம் எங்கள் மீது நீர் வைத்திருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். கிதியோனை போல இந்த அபிஷேகத்தை நாங்கள் பாதியில் விட்டு விடாதபடி கடைசி மாத்திரம் அந்த அபிஷேகத்தை பயன்படுத்த எல்லாம் வல்ல தெய்வம் நீர் எங்களுக்கு திராணியை தந்தருளுவீராங்க. எங்களோடு தொடர்ந்து இருமப்பா. எங்கள் குற்றங்கள் குறைவுகளை தயவாய் மன்னித்து நீர் எங்கள் மேல் சிநேகமாயிருந்து எங்களை வழி நடத்தும். மீதியான காரியத்தை பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.